இதான் என்ட்ரன்ஸு. இது நேராக இதில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருப்பார். இவரை பார்த்துட்டு நேராக ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சனீஸ்வரன் கோயில். இதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் ஒன்று போகும். ஸோ இது வழியாக தான் நீங்கள் ஏறுற மாதிரி இருக்கும். இந்த இடத்த பார்த்தோன்னா குரங்கு இருக்குது. இந்த இடத்த வண்டி விடாதீங்க. அந்தாண்ட கடை ஒன்று பக்கத்தில் இருக்குது, அந்த இடத்த வண்டி விட்ருங்க. இந்த இடத்த விடாதீங்க. செட்டில் போட்டு நேரலாம் வா, சாமி இருக்கலாம். ஸோ என்ட்ரன்ஸில் ஒரு சாமி, இவரை பார்த்துட்டு வாங்க. இங்கே எல்லாம் வீடு கட்டி வச்சுருக்காங்க. கல்யாணம் அடுக்குனா வீடு கட்டலான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. ஸோ இங்கேருந்தா வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம பயணம். சும்மா இருந்தாலும் போக மாட்டேன் ஆசையா, நான் சொல்கிறேன். சும்மா இருந்தாலும் போல, நான் கேமரா வாங்கினதுலேருந்து என்னென்ன ஊர்லாம் இருக்கு எல்லா ஊருக்கு போ. பார்த்துலாம். ஒரு குச்சி ஒன்று எடுத்து கையில் வாவா, போகல என்ன இருக்கும் எடுத்துவாவா. பருவதமலோட இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பருவதமல்லடா ஒரு 1500 படி கிட்ட படி. அதுக்கப்புறம் தான் இந்த இது கல்லுப்பாதை. இங்க கல்லுப்பாதை இருக்கு, படிக்கட்டு இருக்கு. ஆஹா அப்படி இல்ல ராசு, நீ பருவதமலை வந்திருக்கல. நான் உங்க வாடான்னு நீ அவனும் வர மாட்டீங்க எங்கேயும். இப்ப நீ வரலன்னா நான் தனியா வந்திருப்பேன்டா. சனி ஞாயிறு லீவு தானே நமக்கு. போலாம் வரையா இதுக்கு கொண்டுறீங்க மலைக்கு. யார் வரா? எந்த மேனேஜர்? ஃபர்ஸ்ட் லைன் தான்டா. சரி சனிக்கிழமை கிளம்புவோம். ஈரோடு பக்கத்துல ஒரு 250 போறதுக்கு மட்டுமே. நான் போறேன், அதுக்குதான் உன்னை கேக்குறேன். சொல்றியா? சொல்லு. வர வழியில ஒரு கடையில் மட்டும் டீ குடிச்சிட்டு சாப்பிடாமலே என் தலைவன் அடிச்சு நோத்துறேன். இங்க இருந்து வியூ பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. போட்டோ ஒன்று எடுக்கலாமா? நாங்க 2 பேர் மட்டும் தான் ஏறுறோம். மேலே யாருன்னா போயிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு பருவதமலோட இது டஃப்பான பாதை மாதிரி தான் எனக்கு தெரியுது. இன்னும் 240 மீட்டர், 9240 மீட்டர்னு போட்டிருக்கு, என்னன்னு தெரியல. வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டு வருமா? நான் எங்கடா வரேன்னு சொன்னேன், நீ தான்டா என்ன ஈத்துன்னு வந்த. சரக்கு இல்லடா டேய், தண்ணி பாட்டல் தங்க. கரெக்ட் தான், நான் தான் தப்பா நினைச்சேங்க. 13 போட்டு மீட்டர் 360 இருக்கு. அது எதுக்காக 13 கிலோமீட்டர்லாம் இருக்கார? அப்ப கீழே என்ன போட்டிருந்தாங்க? 12 போட்டுல. மேல ஏற அதிகமாவது. டஃப்பான ட்ரெக்கிங் வேணும்னா பருவதமலோட இது மிக டஃப். நான் வந்து மென்டல் ஹெல்த் செக் பண்ண தேவையில்ல, பிசிக்கல் ஹெல்த் தான் செக் பண்ணும் போல. நீங்க பாருங்க, வேறு ஊத்துது என் மேல. வேறு வந்தா நல்லது, ஆனா மூச்சு சேர்த்து இறக்குதே, என்ன பண்றது? ஆனா மறுபடியும் 390 வருது. கீழே 360 தானே பார்த்தோம். ஓ நம்ம ஏறி இருக்கோமா அவ்வளோ மீட்ரு?
இது என்னன்னே தெரியல. 14 மீட்டர் 390 இருக்கு. கீழே இருந்து அதிகமாகினே இருக்குது. இந்த இடத்த பார்த்தோன்னா 1000 போட்டிருக்கு. இங்க அங்க பாரு டேய், இங்க ஒரு தடவை வந்து சரக்கு அடிச்சிருக்காங்கடா. எனக்கு தெரிஞ்சு நைட்டே சரக்கு போட்டு படுத்துட்டு போறான் போல. கண்டிப்பா இது யாராவது ஒரு நாளாவது ஒரு ட்ரிப்பாவது வந்து பார்க்கணும். பருவத மலை தான் கஷ்டம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதை விட இது பயங்கரமான கஷ்டமா இருக்கு. दो किलोमीटर भैया. அது என்னடா ஏரி அது? இங்க பாருங்க, 15 மீட்டர் 420 வந்திருக்கும். இந்த அழகா இருக்கு வியூ. ஆனா இறங்கி வந்த ரூட் வந்து இந்த சைடு இருக்கு பாதை. சோளமுத்தா ஓ, சோளமுத்தா இன்னும் இருக்கு. சோளமுத்தா உழைக்கணும் தான் கூட இருப்பான் ராசு. எப்போ போட்டார் ராசு? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, வனதுர்க்கைன்னு பார்க்க தேவநாதப்பட்டினம் சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் இருக்கிற வனதுர்க்கை அம்மனை தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை யாருன்னா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணுறேங்க. மறக்காம பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்திருங்க. செல்லு புத்து எவ்வளோ ஒரு புத்து போகிறாங்க. அது அடியில் செல்லில் வேற எதுனா இருக்காங்கன்னு தெரியல. நாங்கள் 2 பேர் மட்டும் தான் மேலே ஏறுறோம். கீழே கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நைட்டே ஏறி கொஞ்சம் பேர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை, நாங்கள் மட்டும் தான் ஏறுறோம் போல. ஒருவேளை யாருக்கும் தெரியலையோ. என்னடா மயக்க வந்தா சொல்ற, பிஸ்கெட் தரேன் சாப்பிடு. செம்மையா இருக்கு பாருங்க இங்கிருந்து. சோ சூப்பர். அந்த ஓனான பாருங்களா அங்க, அது ஓய் அது பாரு, அந்த ஓனான பாடுறா, ரெட்டு பிளாக் கலந்துருக்கு. ஒரு பச்சைந்தியா, அந்த இது பச்சை கலர் மரம் தெரியல அதுவா? நாங்க அந்த ரூட்டு தோருக்கு பாருங்க. அதுவா? டேய் மாப்பிள, அது வரைக்கும் பாருங்க. நாங்க வந்த ரூட்டு இது இல்ல, இந்த வழி வந்தோம். ஸ்டார்டிங் வந்து அது வரைக்கும் பாருங்க, அங்க இருந்தா இங்க வந்தோம். கண்ணுக்கே தெரியாது போல, அந்த மாதிரி இருக்கு. சுத்தி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மழை தான். நேச்சுரல் யாருன்னா விரும்புற மாதிரி இருந்தா இங்க வாங்க. அதாவது எங்கன்னா வனதுர்க்கை அம்மனை பார்க்க வாங்க, தேவதானப்பட்டினம். அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறது, ஃபுல்லும் பீஸ்ஃபுல்லா சூப்பரா இருக்கு. ஸோ நீங்க இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே இருந்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு வேலு, இங்க ஒரு சாமி இருக்கு. ஸோ இங்க வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மேலே பாத்தீங்கன்னா புத்துக்கோயில் இது பேரு. ஓகேங்களா? எங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதா, இது வந்து ஒரு மதில். அதாவது என்னன்னா, இந்த கோட்டைக்கரைன்னு சொல்றது வந்து
இது ஃபுல்லா ஒரு மதுளா இருந்திருக்கு போல. இதுதான் வழி போல. தெரியுது உங்களுக்கு? கோட்டக்கரை பேரு. அன்பே சிவம். என்னடா வனதுரை அம்மன்கிட்ட வந்து அன்பே சிவன் எழுதி வச்சிருக்கீங்க. இது ஏன் நம்பர் போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால எனக்கு ஒன்றும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. 22 மீட்டர் 630. மழை டைம்லாம் வந்துட்டுனா அவ்வளோதான் ராசியா. சைட் ஃபுல்லாக தண்ணி விடும், யாரையும் முடியாது. தண்ணி வேணா சொல்லு. ஆப்பிள்லாமா? காஷ்மீர் தானே இது, ஆப்பிள்லாம் வளர்றதுக்கு. சிறுத்தை வருமா வராதா? ஏன்னா ஹிடன் ஸ்பாட் எதனா இருக்கா? இது வரைக்கும் அந்த கல்லு பாதை முடிஞ்சிருத்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கிருந்து கொஞ்சம் சருவலா இருக்கு. தண்ணி அந்த ஓடை வந்து அழகா வழி மாரி அமைச்சிருக்கு நமக்கு. நாங்கள் 2 பேர் மட்டும் தான் ஏறோம், யாரும் வரல இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் போயிருக்காங்க, கால் தடலாம் தெரியுது. எப்போ போனாங்கன்னு தெரியல. அப்படியா? அமானுஷம் நிறைஞ்ச காடா? ஆனா திகிலா தாங்க இருக்கு 2 பேரும் ஏறதுனால. பதட்டமாவும் இருக்கு. சோலவா வந்திருந்தா அவ்வளவுதான் போல. ஆனா இங்க நிறைய மூலிகை செடி இருக்குண்டா, தெரியுமா ராசா? நமக்கு ஆமா, நமக்கு தான் தெரியாது. இந்த செடியெல்லாம் இது மலைகள்ல மட்டும்தான் இது அதிகமா பார்த்துருப்போம். இது இருக்குல்ல இந்த மாதிரிலாம். எவ்வளவு தூரம் இருக்கு, எங்க வந்திருக்கோம் என்னன்னு ஒன்றும் தெரியல. போற ரூட் கரெக்டானானும் தெரியல. ஒரு சில தம்புக்குறி இருக்கு, ஒரு சில தம்புக்குறி இல்லை. ஆனா பாதை இப்படிதான் போகுது. 25 மீட்டர் 780. 780 போட்டிருக்காங்க. ஆஹா 780 அது வரைக்கும் பாடுறா. 750. ஒருவேளை பாசையா வரைக்கும் 750 மீட்டர் தான் வந்திருக்குமோ? வந்துருங்க 750 கிலோமீட்டரா பாத்துங்க. திடீர்னு இந்த ஒரு சிறுத்தை வந்துச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு மந்தையா வந்துரு போகுது தும்போட. கடிக்காது, பேக திறக்கும். கடிச்சுதான் திருப்பி நமக்கு கடிக்கத்தான். ஓ, இந்த கொஞ்ச தூரம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல குடிநீர் இருக்கு பாத்துங்க. வாடா போட்டுருக்கான குடிநீர்னு. வா. வாவ், ராசு இங்கே பாடுறா, ஹிடன் ஸ்பாட் மாதிரி பயங்கரமா இருக்கு. அடே என்னடா இது? ஏன்பா இது பேர் குடிநீராங்க?
என்ன போட்டிருக்காங்க பாரு, குடிநீர் ஏழுமலை 2000. நண்பர்களே, இது பேர் குடிநீர் அல்ல. எங்கடா டேப்புக்குன்னு ஒண்ணுமே இல்ல. ஆனா அந்த தண்ணி நின்றுனே தாங்க இருக்கு. ஏன்னா சுத்தி அடியில ஃபுல்லா பாறை, சுத்தியும் பாறை, மண் எது இல்லாதனால தண்ணி இழுக்க அதிகபட்சம் வாய்ப்பு இல்லை. மழை தண்ணி வந்து இங்க வந்து நிக்குது போல. இங்கே சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஏறி இருக்காங்க. ஸோ நம்ம கீழே இருந்து ஏறக்குள்ள 840 மீட்டரில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து குடிநீர் தொட்டி இருக்கும். அது குகைக்குள்ளே தான் இருக்குது. ஸோ குகை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் அப்படி திரும்பிடாதீங்க. அதிலே வந்து குடிநீர்னு சொல்லிட்டு ஏறி இருக்குது. ஸோ உள்ளே போனீங்கன்னா அங்கே இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து அது சுத்தமாக இல்லை. ரொம்ப மழை தண்ணின்றதுனால ரொம்ப தூசி குப்பை எல்லாம் அழுக்காக இருந்தது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து கீழே இருந்தே தண்ணி பாட்டில் எடுத்துன்னு வந்துடுங்க. மேலேயும் தண்ணி இல்லை, தண்ணி இருக்குது மேலே. அதாவது எப்படின்னா அந்த மழை தண்ணி தான் கொட்டையே நிற்கிது. நீங்கள் மேக்ஸிமம் வந்து தண்ணி உங்களுக்கு அடிக்கடி தண்ணி தாகம் எடுக்கும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 1 லிட்டரு கணக்கு பண்ணி எடுத்துன்னு வந்துடுங்க, ரொம்ப நல்லது. ஒரு வழியாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவா இல்லை இதுக்கு மேலே இன்னும் போகணுமான்னு தான் நினைக்கிறேன். இந்த பாறை படுறா செங்குத்தா இருக்கு, நல்லா இருக்கு. ராசு இது இல்லடா. எக்ஸ்ட்ரா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சுத்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வெறும் மலை தான். டவர் கேட்டீங்களா? கீழே தான் இது வச்சிருக்காங்களே, டவர் வச்சிருக்காங்களே. இங்க பாருங்க, 2 பேர் தான், யாரும் இல்ல. ஆஞ்சநேயர் இல்லடா, ஆஞ்சர் கட்டா. இதுக்கப்புறம் தான் நான் மேலே போகணும். ஃபர்ஸ்ட் அதுல ஆஞ்சநேயர் சாமி பார்ப்பீங்க. ஸ்ரீ ஆஞ்சநேயர் கை இல்லானது. அது ஒரு பர்றா காட்டுறா, ஏன்டா பயப்படுற, காட்டுறா. அது வரைக்கும் பாருங்க, அதான் வனதுர்கை அம்மன். அது வரைக்கும் பாருங்க, கோலை கீழே வைக்க முடியல, ஏன்னா குரங்கு சேட்டை அதிகமா இருக்கு. அது வரைக்கும் பாருங்க. ஸோ இங்க வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போங்க. ஆனா இங்க வந்து வியூ பார்க்க பயங்கரமா இருக்கு. எல்லாம் கத்துது, குரங்குகள் இருக்கு. பிஸ்கட் எதாவது வந்து போட்டா கொஞ்சம் சேஃபா போடுங்க, ஆனா மேல பாஞ்சிடும். இதுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா கரெக்டா இது எங்க இருக்குன்னா, மீட்டர் வந்து 1740 அடியில வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது பின்னாடி சைடு போனோம் கொஞ்சம் தூரம். என்ன பிஸ்கெட்டா? பிஸ்கெட் ஒன்று. டேய் பாருங்க. 2490. இதானடா? பேரு குறை சொன்ன வரண்டா வாடா. பேரு குறை ராசே சொன்னல சொன்னாய். அப்பா இங்க பாருங்க, ஏதாவது சொன்னாய் மீன் இருக்குடா. எல்லாம் கெண்ட குசுமா போல நினைக்கிறேன். ஒரு ஃபேக்டரி இருக்கு, புகை மண்டலமா இருக்கு. சுத்தி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லா மலை தான்.
எங்க இந்த வழி இல்லையா? ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சு அந்த மலை அங்கதான் பார்த்தோம். நான் ஏறக்குள்ள தான் அந்த மலை பார்த்தோம். அங்க இருந்து இப்படி வந்தோம்னு நினைக்கிறேன். சுத்தி வந்தோம்னு நினைக்கிறேன். சொன்னேன் செருப்பு பிச்சுக்கிச்சு லைட்டா. ஒரு சைடு செருப்பு பிச்சுக்கிச்சுரேன். இதே ஒன்று இருக்கு, 2 இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மழை தண்ணி வந்து இங்க மழை பெஞ்சு இந்த பாறை வழியா வர தண்ணி ஃபுல்லா இங்க சேகரிச்சு வைக்கிறாங்க. குரங்கே அந்த தண்ணி குடிச்சு தான் உயிர் வாழ்த்துங்க. இங்க வேற எங்கேயும் தண்ணி இல்லை. பாத்ரூம் ஆடா அது? அந்த செருப்பை பாரு சத்த. ஓகே, இங்க ஒரு விநாயகர் இருக்காரு. வந்து ஆஞ்சநேயர், இங்க வந்து விநாயகர். இவங்க 2 பேரை தாண்டி தான் நம்ம வந்து எங்க போறோம்னா மேல அம்மன்ட்ட போறோம். கோயிலா தெரியாம சொல்லிட்டான். கரெக்டா 2.5 கிலோமீட்டர்ல இருக்கு. அங்க ஒரு விநாயகர் இருக்காரு. இங்க வந்து முருகர், அவரு ஆமாண்டா. இங்க முருகர் இருக்காருங்க. விநாயகர் கோயில் பின்னாடியே முருகர், பாலமுருகன் ஆலயம். பாதை ஸ்டார்டிங் மலை ஏற பாதை, கடப்பாறை பாதை மாதிரியே இருக்கு. செம்ம செம்ம ஸ்ட்ராங்கா இது பண்ணியிருக்காங்க. இது ஒன்னு எத்தணும், ஒரு குச்சி மட்டும் எடுத்துட்டா திடீர்னு இங்க சைட்ல இருந்து குரங்கு வந்துட்டா என்ன பண்ணுவா? இதை பிடிச்சிருந்தா ஏறணும் போல. இதை கீழே இது பண்ணிட்டு அழகா அந்த கம்பியில ஒரு ஓட்டை போட்டு அதுல போல்டு நெட்டு இது பண்ணி வச்சிருக்காங்க. இது நல்லா இருக்குங்க. செங்குத்தா படிக்கட்டு ஒரு சில இடத்துல தான் இருக்கு, ஒரு சில இடத்துல இல்ல. வரது மல்ல கடப்பாறை பாறைதான் ஆபத்தான பாதை. ஆனா இங்க வர இடம்லாம் ஆபத்தாவே இருக்கு. காட்டுறா, ஏன் ரத்தம் மாடாது கேட்டு? யாரும் விழுதுடா, குரங்கு ரத்தமா இருந்தா. ஏய் ராசே, எத்தனை மலை பாடுறா தனித்தனியா? .75 கிலோமீட்டர்ப்பா இங்க மேல வரத்துக்கு. ஸோ சாமி பார்த்து வந்ததுமே லெஃப்ட் சைட்ல இருந்து ஒரு சிவபெருமான் இருக்காரு. சிவன் பக்தர்கள் யாராவது ட்ரெக்கிங் போய் சிவனை பார்க்கணும்னா இங்கேயும் வரலாம். ஸோ இங்கேயும் சிவபெருமான் இருக்காரு. பக்கத்துலேயே பார்த்தா மேலே இருந்ததுக்கு அப்புறம் இங்கேயும் ஒரு சுனை இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் மழை தண்ணி தான். இங்க எந்த ஒரு இதுவுமே இல்லை. நல்லா இருக்கு. உங்களுக்கு ஒரு வியூ ஒன்று காட்ட பாருங்க. இங்க வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ பீஸ்ஃபுல்லா பார்க்கலாம். பட் ஆனால் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும் நான் சொல்லுவேன். செம்ம காத்தடிக்குது. ஃபுல்லாவே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தனித்தனியா, அதாவது எப்படின்னா ஒரு மலையும் தனித்தனியா இருக்கு. கீழே ஃபுல்லா நிலம் இருக்கு. மலையெல்லாம் தனித்தனியாவும் கீழே ஃபுல்லா நிலம். அதோ மேல தண்ணி யாருக்குன்னா வேணும்னா அந்த இடத்த குடிச்சிங்க. ஆனா குரங்கும் குடிக்கும். சப்போஸ் தண்ணி எடுத்துட்டு வந்து தண்ணி இல்லைன்னா அந்த இடத்த குடிச்சிக்கலாம்.
வந்து சுமார் 4560 அடி. ஓகேங்களா? இந்த அடி தோராயமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 4700 அடி கரெக்டாக இது. ஏன்னா 2.5 கிலோமீட்டர்னா 2500 அடி தான். வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நாங்கள் வரக்குள்ள மட்டும்தான் ஒரு கேங் கீழே போனாங்க, மற்றபடி யாருமே இல்லை பாருங்க. ஸோ 2 பேர் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. ஸோ வந்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக வந்து அது ஒரு மலை தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதுக்கு பின்னாடி தான் நாங்கள் வந்த ரூட் இருக்குது. ஒரு நிமிஷம் தான், இந்த வியூ நீங்களே பாருங்கள். இங்கேருந்து அப்படியே இப்படி சுற்றி வந்தால் ஃபுல்லாக பெரிய மலை தான், கண்ணுக்கு எண்ண தூரம் வரைக்கும். இந்த சைடாவது பரவாயில்ல, ஸோ சின்ன சின்ன மலை அங்கங்கே பார்க்கக்கூடாதுன்னு தெரியுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து இந்த சைடு போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை தான். அவ்வளோ அழகாக இருக்குது. இயற்கையை ரசிக்கிறவங்க இங்கே வந்தால் கரெக்டான ஸ்பாட். வனதுர்க்கை அம்மன் ஒரு மலையில் இருக்கிற அந்த தண்ணி குட்டை குட்டையாக மழை பெஞ்சு மழையில் மட்டும் சேகரிக்கிற மாதிரி அங்கே 2 இருக்குது, இந்த மலையில் 2 இருக்குது. உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. ஸோ அந்த இடத்துல 2 இருக்குது. இதுலேயே வந்து இங்கே இந்த இடத்துல ஒன்று இருக்குது, அந்த இடத்துல ஒன்று இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்குது தண்ணி. சப்போஸ் தண்ணி வந்து நீங்கள் இல்லை அப்படின்னா, நீங்கள் வர டைமில் இந்த இடத்துல தண்ணி இருந்துச்சுன்னா இதான் உங்களுக்கு. கீழே ஒரு இடத்த காட்டியிருப்போம் குடிநீர்னு சொல்லிட்டு, அது வந்து குடிநீர் வந்து அந்த அளவுக்கு கிளியராக இல்லை, ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் இங்கே பிளான் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா தண்ணி மேக்ஸிமம் ஒரு 2 லிட்டர், ஒரு ஆளுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 லிட்டர் கிட்டே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதான் சேஃப் அண்ட் செக்யூர்.